ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். பிப்ரவரி 14 வரப்போகுது இல்லையா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் லவர்ஸ் டே இது. ஸோ எங்கேயாச்சும் ட்ரிப்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனது தான் நம்ம ஏற்காடு. அங்கே இருக்கிற ஸ்கை பார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போதே அப்படியே 1000 ஒரு ஆளுக்கு 1000 சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தோம் 2 பேருக்கு. அப்படியே கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருந்தோம். போயிட்டு இருந்தபோது அங்கே ஒரு பார்க் இருந்துச்சு. சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யானையெல்லாம் இருந்துச்சு, மான் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அங்கே போனீங்கன்னா ஒரு லைட் அதை டச் பண்ணால் நம்ம ஹேர்லாம் ஒன்றுனா தூக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி குட்டி குட்டியாக தூங்குச்சு. அதுக்கப்புறம் பாம்பு. ஸோ அந்த பாம்பை பார்த்தோன்னே எனக்கு பயம், நான் பிடிக்கவே இல்லை, வாப்பலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்க்கு. அதில் என்ன பெரிய கூத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பிடிச்சாங்க. நானும் ரொம்ப நேரமாக வா 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 வானே வரவே இல்லை. அட போங்கடான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்து மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிஷ்க்கு தான் போனோம். ஸோ எல்லாம் கீழே ஃபிஷ் போய் தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ என் தலைக்கு மேலே ஃபிஷ் போயிட்டு இருந்துச்சு. சீரியஸாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது இன்னும் நைட் டைம் போனால் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் போன கோஸ்ட் ஹவுஸ் தான். ஆனால் செம்ம த்ரில்லாக இருந்துச்சுங்க. பயத்தை வெளிக்காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வெளியே அவுட் ஆகணும். எப்படா போகுதுன்னு பார்த்தா தொங்கும் பாளையம் மாதிரி அப்படியே லென்த்தாக போயின்னே இருந்துச்சு. அதில் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3D லைட்டோட ஆனால் அது லைட்னே சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு டிராயிங்ஸ் தான். ஆனால் உள்ளே போனால் 3D லைட் மாதிரி இருந்துச்சு. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்படியே அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சரி கிளம்பு போகலாம் அப்படின்ட்டு போனோம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மியூசியம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து 2000 வருஷம் பழமையான கள்ளி செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் கேம்ஸ் பக்கம் தான் போனோம். அப்புறம் போயிட்டு கீழே வர மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. அப்புறம் நான் சைக்கிளிங் பண்ணேன், எங்கள் வீட்டுக்காரர் சைக்கிளிங் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. பட் நான் நிறைய வீடியோஸ் எடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய பயத்துலேயே என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அவர் என்னைய மேனேஜ் பண்ணுறதுலேயே ரொம்ப டைம் அதிலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஏற்காடில் பெஸ்ட்டு பிளேஸ்னால் இந்த ஸ்கை பார்க்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா இன்னும் என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கும். ஸோ அடுத்த மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய் டாடா.